ரஞ்சித் பேசுனது வந்து ரொம்ப பேசு பொருளாக மாதிரி இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்க முடியாமல் நாங்கள் என்னமோ கூட்டம் இருக்கனால எல்லாம் எங்களையே தாக்குறதே ஒரு மையமாக வைத்திருக்கிறார்கள். மேலாளர் முருகேசன் அதை ஒட்டி ஒரு பெரிய பேரை நடத்தினான் 97. அதெல்லாம் பெரிய வரலாறு. சென்னையே மிரண்டுச்சு. சென்னையங்க மதுரை மாவட்டம் மேலூர் நடக்கும்பொழுது 4 இடங்களை குண்டே வெடிச்சிச்சு. இப்போ தேவையில்லாமல் அந்த தம்பி வந்து யார் ரஞ்சித் தம்பி அவசர கொடுக்கையா என்னன்னு தெரியல, டக்குன்னு வந்து அவர் வாட்டுக்கு ஒன்று அறிவிச்சு விட்றாரு. அப்படி செய்யக்கூடாதுல்ல, இளைஞரணி இதெல்லாம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசி கொடுக்கணும்னு திடீர்னு வந்து யாரோ ஒரு 2 பேரில் அனுப்பி விட்டு பேப்பரை கொடுத்து அண்ணே வந்து கலந்துக்கணும். என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள். விசிக நடத்தியிருக்கணும், நீங்கள் அவங்க நடத்தினதான் நீங்கள் கலந்து. ஐயா திருப்பி நான் திருப்பி சொல்கிறேன், விசிக்கா ஒன்றும் நடத்தணும்னு தேவையில்லை. அதை வாட்டு நம்ம நடத்தும்போது எவனாவது ஒருத்தர் குண்டை போட்டு விட்டேன், ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டா அன்னசரி சிக்கல் தானே. நீங்கள் தான் அப்போ திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த இறுதி ஊர்வலமும் சரி, அவர் இறந்த பிறகு மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும் சரி, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் எதுவுமே நடக்கல, அமைதியான முறையில் நடந்துருச்சு. இந்த பேரணியும் அமைதியான முறையில் நடந்துருச்சு. நீங்க தான் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் சிறப்பா நடத்தணும் இல்லங்க. ஒரு சிறப்பா இது எப்படி சிறப்பா கூட்டம் இந்த கூட்டம் உங்களுக்கு ஓகேவா? இல்ல கூட்டம் அப்படி இல்ல, அப்படி இல்ல. அது மட்டும் இல்ல, திரும்பி பார்க்கணும் இல்ல, அப்ப வந்து பேசணும் இல்ல. நீ பாட்டுக்கு ஒன்று அறிவிச்சு விட்டு அது நீ நேரம் வர மாட்ட, நீ ஒரு ஆள்கிட்ட பேப்பரை கொடுத்து விடுற மாதிரி கொடுத்து விடுவ, அதை பார்த்து வந்து நான் கலந்துக்கணுமா? என்ன ஒரு திருமண அழைப்பா அது? நீ வந்து நேரா சொல்லணும் அப்படின்றது. ஒரு இறந்து போன ஒரு தலைவருக்காக ஒரு நினைவு பேரணி நடத்துறாங்க. அப்ப டிஸ்கஸ் பண்ணுப்பா, முறையா இருப்பா. அவ முறை இல்லாம சும்மா வந்து எடுத்தங்க சில பேர் என்ன பண்ணிவிட்ட, என்னதான் பெருசு சாதிச்சுட்ட. பேரணிய தலைமை தாங்கி இருக்க வேண்டியது விசிக அப்படின்றது அவங்களுடைய. விசிக தலைமைக்காக காத்திருக்கவில்லை. மாநிலமே இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்துங்க, யாரும் வேணாம்னு சொல்லல. குறைந்தபட்சம் அவர் நடத்துறதுல போயிட்டு ஒரு ஆதரவு அப்படின்றது இல்லாம, சரி ஆதரவு கூட கொடுக்க வேண்டாம், எதிர்க்கிறீங்களே, நீ என்ன நடத்துன, நீ என்ன டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு ஒரு வன்மம் தெரியுது. இப்போ தான் பேசுகிறேன், இப்போ நீ கேட்ட பிறகு தான் பேசுகிறேன். அன்னைக்கு டீசெண்டாக சொல்லிட்டோம், யார் நடத்தினாலும் அவருடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது. சும்மா நாங்கள் தான் வச்சுருக்கோம்டா ஏதோ மையம் கையம் நீளம் பண்பாட்டு மையம் வச்சுக்கிட்டு சும்மா அப்படி செய்யக்கூடாது. இது வந்து அவரை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. யார் அது சின்ன அமைப்பாகவே இருந்துட்டு போட்டோம், நீங்கள் ஏன் அதை கொச்சைப்படுத்த? அதெல்லாம் கொச்சைப்படுத்தலை. அப்போ இவங்களை கூப்பிட்டு பேசணுங்க. எங்க அண்ணன் திருமாவளவன் அவர் எங்களுடைய குரல் நீங்கள் விட்டு கொடுக்காம தானே பேசுறாரு. யாரு நீங்க தான் வந்து நீ என்னடா நடத்துற அப்படின்னு. யாரு ரஞ்சித், இதை நீ வந்து ரோட்டில் போய் போட்டு சொல்லக்கூடாது, இங்கே வந்து பேசணும். நீ ரோட்லலாம் போட்டு பேசக்கூடாது, இங்கே வந்து பேசணும். நீ நேரில் வந்து எங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். நீ வந்து சின்ன பையன் அப்படின்றது உங்களோட துணி வந்து ஒரு மேட்டுக்குடி துணி. சின்ன பையன் தானங்க நீ என்ன பேசுறீங்க? சின்ன பையன் இல்லையா? இப்போ என்னோட வயசு சின்ன பையன் தான், எங்கள் தலைவரோட சின்ன பையன் தான், அரசியல் என்னன்னு தெரியாது கற்றுக்குட்டி தான். என்ன பையன்? ஏன்னா நான் தான் தலைவரையும் அவரையும் இணைச்சி வச்ச பாலம். அது தெரியுமா உங்களுக்கு? அந்த உரிமையெல்லாம் பேசியிருக்கிறேன், சும்மாலாம் இல்லை. எத்தனை மீட்டிங் போட்டிருக்கேன் நானும் தலைவர். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்கணும். நல்லதுதான் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், கெட்டதை சொல்ல மாட்டேன். துரைமுருகன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கும் பொழுது துணை முதலமைச்சர் பதவி பற்றி கேட்குறாங்க. கொடுத்தா யாருங்க வேணாங்க போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அன்பு தான். தோழமை ஷூட்டில் கூட நீ டயலாக் போட்டுக்கிறீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ நீங்கள் சொல்லிக்கிறீங்களே, நான் சொல்கிறேன், அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே இது சர்ச்சையானாலும் எனக்கு கவலை இல்லை, நான் உண்மையை பதிவு செய்கிறேன். திராவிட மாடலை உண்மையில் உள்வாங்கி களமாடக்கூடிய திமுகவே, நீங்கள் வந்து பெரியாரை படித்திருக்கிறீர்கள், அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறீர்கள், நிச்சயமாக கொடுங்களா நான் சொல்லுங்க, நிச்சயமாக அண்ணன் துரைமுருகனுக்கு துணை முதல்வர் நிச்சயமாக கொடுப்பார்கள். கொடுக்க வேண்டும். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நேற்று ஒரு முக்கியமான செய்தி, திரு ஆம்ஸ்ட்ராங், மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக ஒரு பேரணி நடத்தினாங்க நீலம் பண்பாட்டு மையம் தொடர்பாக. அதில் வந்து ரஞ்சித் பேசுனது வந்து ரொம்ப பேசு பொருளாக மாதிரி இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன அதில் முக்கியமாக அவங்க ரஞ்சித் பேசலை, ஆனால் அங்கே கலந்துக்கிட்டவங்க பேசுனது என்னென்னா, விசிக சார்பில் யாரும் கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி திருமா அவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. ஏன் அதில் கலந்துக்கூடாதுன்னு சொன்னீங்க? நாங்கள் அப்படி குறிப்பிட்ட அந்த நிகழ்வுக்கு, அன்பு தம்பி புரட்சி இயக்குனர் ரஞ்சித்துடைய நிகழ்வுக்கு கலந்துக்க கூட நான் யாரையும் சொல்லலை. சரி, நீ அதை வந்து நோட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக இப்போ என்னென்னா, தொடர்ந்து சனாதனவாதிகள் சங்கிகள் நேரடியாக விடுதலை சிறுத்தையை வந்து எதிர்க்க முடியாமல் மறைமுகமாக பல செயல் திட்டங்களை செய்கிறார்கள். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நீ சொல்கிறது, இந்த நிகழ்வை ஒட்டியே நான் சொல்கிறேன். டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு எங்களுக்கு பெரிய முரண்லாம் இல்லை, அவர் எங்களுடைய அண்ணன் தான், நாங்கள் ரொம்ப மிக அன்பாக தான் இருக்கிறேன். ஆனால் அவர் ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி தேவையில்லாமல் சில விஷயங்களை எங்கள் தலைவருடைய பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கருத்தை பரப்பிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் அல்லாது இப்போ நாங்கள் வந்து திமுகவில் கூட்டணியில் தாங்க இருக்கிறோம். எங்களுக்கு திமுக என்ன மந்திரி சபையில் வந்து நாங்கள் என்ன கூட்டணி மந்திரி சபையில் இருக்கிறோமா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஒன்றுமே இல்லை. தேர்தல் அப்போ நம்ம வந்து மற்ற கட்சியோடு இருக்கிறதை விட
இவங்களோட இருந்தோம்னா நம்ம சனாதானத்தை எதிர்க்கலாம், ஜனநாயகத்தை வென்றெடுக்கலாம்ன்ற அந்த ஒரு நல் எண்ணத்தில் நாங்கள் அவங்களோட இருக்கிறோம். அவ்வளோதானே. நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்க முடியாமல் நாங்கள் என்னமோ கூட்டம் இருக்கனால எல்லாம் எங்களையே தாக்குறதே ஒரு மையமாக வைத்திருக்கிறார்கள். அதை நான் போகிற போக்கில் சொல்லலை. இவருடைய அந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த இறப்புக்கு பிறகு, படுகொலைக்கு பிறகு எங்கள் தலைவர் வந்து எவ்வளவு அதில் இன்வால்வ் ஆனார்னு உங்களுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் இருந்தார். 3 முறை எப்போ இறந்து போயிட்டாருன்னு செய்தி எனக்குதே முத கிடைக்கிது. கிடைச்சதுமே நான் வந்து தலைவருக்கு செய்தியை நான் பரிமாறுறேன். நம்பலை, தலைவர் நம்பலை, நாங்களும் நம்பலை. உடனே தலைவர் தேர்தல் வேலையை விட்டுட்டு வந்துட்டாருங்க. இங்கே வந்து முடிச்சதுமே காலையில் போய் நாங்கள் தான் முதல் வீர வணக்கம் மலர வச்சது. அங்கே அவங்க வைக்கிறது கூட அனுமதி வழங்கலை. உங்களுக்கு இப்படி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தாலும் கூட யாருக்குமே அவங்க வழங்காமல் இருந்தாங்க. அப்போ எங்கள் தலைவர் நேரடியாக முதல்வர்கிட்டையும் பேசுகிறாரு, நேரடியாக அமைச்சர்கள்ட்டையும் பேசுகிறாரு. இது என்னங்க அயோக்கியத்தனமாக இருக்குது, எங்களுக்கு அனுமதி வழங்குங்க அப்படின்னு வைக்கிறாரு. வச்சு முடித்த பிறகு அவங்களுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதற்காக எங்கள் தலைவர் தொடர்ந்து போரிட்டார். அதுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சில காரணங்கள் சொன்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அங்கே இருந்து 2வது நாள் இந்த இரும்பு பெண்மகள் வந்தாங்களே, அவங்க வரும்போது அவங்க பக்கத்தில் போய் நின்றார். அதுக்கடுத்து அடக்கம் செய்கிறப்ப ஒரு உண்மையான ஒரு அண்ணன் சகோதரனுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சார்ல. உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் மேதகுடைய தாய் இறந்த பிறகு இங்கேருந்து போன எங்கள் தலைவர் தானே போனார். தகப்பை இறந்த போது எங்கள் தலைவர் தானே போனார். அடக்கம்லாம் செய்தார்ல அவர் மேதகுடைய அம்மா அப்பாவுக்கு. அதை விட அதிகமாக எங்கள் தலைவர் இதில் வந்து அந்த இருந்து பக்கத்தில் எல்லாம் பண்ணார். எங்களை கொச்சப்படுத்துகிற மாதிரியே இந்த குறிப்பிட்ட சங்கி குறிப்புகள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். யாருன்னு இப்போ சொல்ல முடியாதுங்க. ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. வேலூரில் அங்கே ஒரு பகுதியில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரங்க கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டத்தில் வந்து பிஜேபிக்காரனே கலந்துக்கிறேன். பிஜேபி இருக்கிற தலித்து, ஏடிஎம்கே இருக்க தலித்து, டிஎம்கே தலித்து எல்லாம் வர்றாங்க. அப்போ அந்த பிஜேபியில் வந்த தலித்து என்ன பண்ணுறான்னா எங்களை எதிர்த்து பேசுகிறேன். கூட்டம் நடத்துனது விசிகா. அது விசிகா பெரிய மாவட்ட செயலர்கள் அந்த ரேஞ்சில் இல்லை. விசிகாவுடைய ஆதரவாளர்கள், இன்னும் குறிப்பாக இளைஞர் அமைப்பை சார்ந்த சில பேர் பொறுப்பு கூட கொடுக்கலாம், எங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்க நடத்துகிற அந்த விஷயத்தில் இப்படி நடக்குது. அதனால் எங்களுக்கு செய்தி தலைமைக்கு வருது. உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டத்தை இப்போ வந்து பேரணி அப்படின்னு சொல்லி இவங்க வர்றாங்க. வர்ற இடத்துல அன்னெசரியாக இப்போ ஏன்னா எங்களுக்கு வரலாறு வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து முழுமையாலாம் வந்து எல்லாரையும் எப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்ல. தோழர்களை வந்து நீ 97 அம்மாவாசி வேலு மேலாவள முருகேசன் அதை ஒட்டி ஒரு பெரிய பேரணி நடத்தினேன். 97 அதெல்லாம் பெரிய வரலாறு. சென்னையே மிரண்டுச்சு. சென்னையேங்க மதுரை மாவட்டம் மேலூர் நடக்கும்பொழுது 4 இடங்களை குண்டே வெடிச்சிச்சு. இதெல்லாம் பழைய வரலாறு ரெக்கார்டு எடுத்து போட்டு பாருங்க. நான் சொல்வது 97. அப்போ அப்படி நடத்தின ஒரு வரலாறு எங்களுக்கு இருக்குது. இப்போ தேவையில்லாமல் அந்த தம்பி வந்து யார், ரஞ்சித் தம்பி அவசர கொடுக்கையா என்னன்னு தெரியல, டக்குன்னு வந்து அவர் வாட்டுக்கு ஒன்று அறிவிச்சு விட்றாரு. அப்படி செய்யக்கூடாதுல்ல. இப்போ எங்கள் அண்ணன் ஏன் முதல்ல அந்த விஷயத்தை சொன்னால் எங்கள் தலைவர் வந்து அவ்வளவுக்கு இதில் இன்வால்வ் ஆனார். அப்போ இன்வால்வ் ஆகும்போது ஒரு பேர் நடத்துகிறதா இருந்தால் எங்கள் தலைவர் வந்து சந்திக்கணுமா இல்லையா? நியாயமாக சொல்லுங்கள். அண்ணே நான் இது மாதிரி நடத்துகிற மாதிரி இருக்கேனே, நான் உங்களோட அறிவுரை என்னண்ணே, எப்படி நடத்தணும் அப்படின்னு கேட்கணும்ல. நேரில் வந்து கூப்பிட்டுருக்கணும். நேரை வந்து கூப்பிட வேணாமுங்க, ஒரு டிஸ்கஷனாக வச்சுக்கணும்ல. சரி, இப்போ நான் ஒரு வரலாறு சொல்லட்டுமா? SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அந்த காலத்தில் வந்து அப்போ நீதிமன்றமே ஒரு எதிர்ப்பான தீர்ப்பு வழங்கியது ஞாபகம் இருக்கா? அதை எதிர்த்து பாராளுமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுங்கள் என்று சென்னையில் எங்கள் தலைவருடைய தலைமையில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கு, ஜான் பாண்டி, இன்னும் அரும்பெரும் தலைவர்கள்லாம் தலித் தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து சைதாப்பேட்டையில் ஒரு மாபெரும் ஊர்வலம் நடத்த ஞாபகம் இருக்கா வரலாற்றில்? சென்னையில் இதற்கு முன்னால் அப்படி ஊர்வலம் நடந்தது இல்லைங்க. நடந்து நாங்கள் நேராக போய் இவரை பார்க்குறோம். யார் அந்த காலத்தில் இருந்த கவர்னரை, யார் ராசையாவா ரோசையா இருந்த, நானும் போயிருந்தேன்ல. ஆனால் இந்த மேடையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு ஆம்ஸ்ட்ராங் இருப்பாப்புல, ஒரு பட்டில் பூவை மூர்த்தி அவர் அன்பு தம்பி அவர் இருப்பார். யார்? ஜெகன்மூர்த்தி. நான் காருக்குள்ளே உட்காந்துருக்கிறேன். நான் தான் சொல்கிறேன் மேலே ஏறி 3 பேரும் போஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த நிகழ்வு நடந்ததுக்கு சங்கத்தமிழ் ஒரு முக்கியமான காரணம். பெரிய கூட்டம். நாங்கள் அவ்வளவுக்கு ஒரு திட்டம் போட்டு ஏற்கனவே வைத்திருக்கிறோங்க. அதை மிஞ்சுகின்ற அளவிற்கு இது மாபெரும் ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. மாபெரும் படுகொலை நடந்திருக்குது. அப்போ இதை கண்டித்து சிறப்பாக நடத்தணும் எங்கள் தலைவரை சொல்லியிருக்கிறாரு. இளைஞரணி இதெல்லாம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசி கொண்டிருக்கோம்னு திடீர்னு வந்து யாரோ ஒரு 2 பேரில் அனுப்பி விட்டு பேப்பரை கொடுத்து அண்ணே வந்து கலந்துக்கணும். என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள். விசிக நடத்தியிருக்கணும்,
நீங்க அவங்க நடத்தினதான் நீங்க கலந்துக்க. ஐயா திருப்பி நான் திருப்பி சொல்றேன், விசிகா ஒன்றும் நடத்தணும்னு தேவையில்லை. எல்லாரும் ஆர்கனைஸாக ஒருங்கிணைந்து ஒரு திட்டத்தோடு அதை வாட்டு நம்ம நடத்தும்போது எவனாவது ஒருத்தர் குண்டை குண்டா போட்டு விட்டேன், ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டா அன்னசரி சிக்கல் தானே. நீங்க தான் அப்ப திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த இறுதி ஊர்வலமும் சரி, அவர் இறந்த பிறகு மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும் சரி, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ற வரைக்கும் எதுவுமே நடக்கல, அமைதியான முறையில் நடந்துருச்சு. இந்த பேரணியும் அமைதியான முறையில் நடந்துருச்சு. நீங்க தான் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் சிறப்பா நடத்தணும்லங்க. ஒரு சிறப்பா இது எப்படி சிறப்பா கூட்டம், இந்த கூட்டம் உங்களுக்கு ஓகேவா? இல்ல கூட்டம் அப்படி இல்ல அது மட்டும் இல்ல, திரும்பி பார்க்கணும் இல்ல எப்படி வந்து தலித்துகள் ஒற்றுமையா இருக்காங்க. நான் இதையும் சொல்றேன், அந்த காலகட்டத்தில் நான் எனக்கு 2016 இல்ல 17 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் சைதாப்பேட்டை நடத்தும் பொழுது வெறும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் நடத்தல, விடுதலை சிறுத்தைகள் தலைமையேற்று எல்லா தலித் அமைப்புகளும் ஒன்றா சேர்ந்து தான் நடத்தினேன். அதுமாதிரி நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்ல, அப்போ வந்து பேசணும்ல. நீ பாட்டுக்கு ஒன்று அறிவிச்சு விட்டுவிட்டு அது நீ நேரம் வர மாட்ட, நீ ஒரு ஆள்கிட்ட பேப்பரை கொடுத்து விடுற மாதிரி கொடுத்து விடுவ, அதை பார்த்து வந்து நான் கலந்துக்கிறேனுமா? என்ன ஒரு திருமண அழைப்பா அது? நீ வந்து நேராக சொல்லணும் அப்படின்றது ஒரு இறந்து போன ஒரு தலைவருக்காக ஒரு நினைவு பேரணி நடத்துறாங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணுப்பா, முறையாக இருப்பா. அதை முறை இல்லாமல் சும்மா வந்து எடுத்தங்க சில பேர் என்ன பண்ணிவிட்ட, என்னதான் பெருசு சாதிச்சுட்ட. பேரணியை தலைமை தாங்கி இருக்க வேண்டியது விசிக அப்படின்றது அவங்களுடைய. விசிக தலைமைக்காக காத்திருக்கவில்லை. ஒன்று நடத்துறோம்னா அதுல வந்து ஒரு எழுச்சி இருக்கணும், அதுல ஒரு புரட்சி இருக்கணும், அது ஒரு முறையாக இருக்கணும். கலந்துக்கிட்டாலே அது எழுச்சி. இதுதான் முறையா? இதுதான் முறையா? நான் பாட்டுக்கு ஒன்று நடத்துவேன் ஏங்க, எங்களை விடுங்க. பிஎஸ்பி காரர்களுமே முறையாக அவர்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஏன் காங்கிரஸ்காரர்களையும் கொடுக்கல? காங்கிரஸ்ல கடைசி வரைக்கும் எங்க தலைவருடைய செல்வ பெருந்து இருந்தாரா இல்லையா? அப்ப செல்வ பெருந்ததை நேரடியாக பார்த்து பேசணுமா இல்லையா? இப்போ நீ ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க, அன்னைக்கு நடந்த அந்த பேரணியில் ஒருவேளை எங்கள் தலைவர் அதில் இன்வால்வ் ஆகி, எங்கள் தலைவர் இன்னமும் செல்வ பெருந்தகை, இன்னமும் சீமான், இன்னமும் எதிர்க்கட்சி தலைவர்கள், முடிஞ்ச ஆளுங்கட்சியில் இருக்கிற அண்ணன் ராஜா எல்லாரும் சேர்ந்து அதில் வந்து கலந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? நான் ஓப்பனா சொல்றேங்க, இந்திய அரசியல் இதைத்தாங்க நாங்க விரும்பினா இது மாதிரி நடத்துறதுதான் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, ஆனா இவருவா டப்புன்னு யார்ட்டையும் சொல்லாம இந்த தம்பி வந்து டப்புன்னு போய் அறிவிச்சு விட்டு இது பண்ணா, நான் அதை ஒன்றும் குற்றம் சுமத்தலைங்க. நல்லா நடத்து, நான் நடத்துறது தப்புலாம் சொல்லலை. நாங்கள் கலந்து கொள்ளல, இது மட்டுமல்ல எதிலையும் கலந்து கொள்ளல. நாங்க நடத்துவோம் அதிவிரைவில், இன்னமும் ஒரு வாரத்திற்குள்ள நடத்துங்க. ஓகே, அது விசிக சார்பில் நடக்கட்டும். மாநிலமே இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்துங்க, யாரும் வேணாம்னு சொல்லலை. குறைந்தபட்சம் அவர் நடத்துறதுல போயிட்டு ஒரு ஆதரவு அப்படின்றது இல்லாம, சரி ஆதரவு கூட கொடுக்க வேண்டாம், எதிர்க்கிறீங்களே, நீ என்ன நடத்துன, நீ என்ன டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு ஒரு வன்மம். இப்போ தான் பேசுகிறேன், இப்போ நீ கேட்ட பிறகு தான் பேசுகிறேன். அன்னைக்கு டீசெண்டாக சொல்லிட்டான், யார் நடத்தினாலும் அவருடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது எங்கள் தலைவர் சொன்னது. அவ்வளோ மேட்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் தான் அதை ஒருபடி மேலே சென்று ஏன் கலந்து கொள்ளவில்லைன்னு உங்கள் தலைவர் சொன்னார் அப்படின்றக்க நாங்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர இது எங்க தலைவருடைய விளக்கம் அல்ல, சங்கத்தினுடைய விளக்கம். கலந்து கொள்ளக்கூடாதுன்றது. ஆமா, யார் நடத்தினாலும் கலந்து நாங்க நடத்துவோமுங்க. எங்கள் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய நடத்த பாருங்க. ஒரு பட்டியல் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை, வேங்கைவேல் பிரச்சனைன்னு வச்சுக்கோ. வேங்கைவேல் பிரச்சனைக்கு விசிக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் முதல்ல நீங்க தான் நடத்துறீங்க புதுக்கோட்டையில். ஸோ யாரோ ஒருத்தருக்கு அதுக்கு ஒரு கூட்டம் நடத்தினாலும் நீங்க போய் ஆதரவு தெரிவிக்கலாம்ல. நீங்க நடத்துறது வேற, ஆதரவு தெரிவிப்பது என்பது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பயும் கூட ஆதரவு தெரிவிச்சாச்சு. இன்னும் சொல்றேன், நாங்கள் வந்து அண்ணன் தம்பி தான், நான் உரிமையில தான் பேசுகிறேன். இப்போ இவ்வளோ பேசிக்கிருக்கேன்ல, இது கலந்துக்க கூடாது நாங்கள் மறைமுகமாக கூட சொன்னாலும் நேரடியாக கூட சொன்னோம்ல. அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி நெறிப்படுத்தினது யாரு? அங்கே ஒரு தாடி வச்சுக்கிட்டு அடுத்தபடியாக புரட்சி இயக்குனர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சிறப்புரையாற்றுவார், இல்லை கண்டன உரையாற்றுவார் ஒருத்தர் பேசிட்டே இருந்தார்ல, கிளாஸ் இதை போல ஆர்கனைஸ் பண்ணார்ல பாரதி பிரபு. அவர் யார் தெரியுமில்ல? நான் எப்படி இளைஞர் அணி மாநில செயலர், அது மாதிரி அவர் மாணவர் அணி மாநில செயலாளர். சரி, ரைட்டாக முடிஞ்சு போச்சா? அவங்க பேசும்போது, ரஞ்சித் பேசும்போது அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி சவுண்டு வந்துச்சா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கத்துனாங்க நிறைய. அதனால வந்து இந்த உறவுகள் வந்து தொடரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட அன்பு தம்பி ரஞ்சித் அவர்களே, ஆரியூர் அன்பு தம்பி அவர்களே, புரட்சி இயக்குனர் அவர்களே, ஒரு நிகழ்வு நடத்தும் போது ஏனோ தானவென்று எதுக்கோ பேருக்காக நடத்தக்கூடாது. அது முறையாக வந்து அண்ணன் செல்வ பெருந்தகை, எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர், இன்னும் ஏனைய தலைவர்கள், ஏன்னா அந்த இதுக்கு வந்து ஏரியாவுக்கே பேர் வைக்கணும்னு யார் சொன்னது? முதல் சீமான் சொன்னாப்புல சொல்லி அவங்க அந்த ஏரியாவுக்கு பேர் ஏதோ பேப்பர் மில்லு ரோடுகள்னு ஏதோ பேர் வச்சுருப்பாங்க அவருக்கு. அந்த பேரை எடுத்துகிட்டு ஆம்ஸ்ட்ராங்னு பேர் வைங்கன்னு சொல்கிறாப்புல. அப்போ இவ்வளோ பேர் வந்து இதற்காக களமாடி கொண்டிருக்கும் பொழுது சும்மா நாங்கள் தான் வச்சிருக்கோம்டா ஏதோ மையம் கையம் நீளம் பண்பாட்டு மையம் வச்சுக்கிட்டு சும்மா அப்படி செய்யக்கூடாது. இது வந்து அவரை கொச்சைப்படுத்துற மாதிரி. யார் அது சின்ன அமைப்பாகவே இருந்துட்டு போட்டோம், நீங்கள் ஏன் அதை கொச்சைப்படுத்த? அதெல்லாம் கொச்சைப்படுத்தல. அப்போ இவங்களை கூப்பிட்டு பேசணுங்க.
சும்மா போன எடுத்தோம்னா யாரு அவர் யார் நினைக்கிறீங்க? அவர் யார் நினைக்கிறீங்க? வீட்டுக்கு கூப்பிட்டா போவாங்க என்ன நம்மளாதான் அவர் கூப்பிடாம தான் போயிருந்தோம். அவர் சாகுறப்போ அடக்கம் பண்ணும்போது அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்படி இதுதான் இது என்ன ஒரு வார்த்தை சொன்னேன் ஆரம்பத்தில், நல்லா வந்துச்சு. என்ன சொன்னேன்? ஓவர் பிரீசிங்கே நம்ம சொன்னாங்களே, அது மாதிரி வந்து தேவையில்லாத வெட்டி வேலை செய்கிறாப்புல. அது செய்யக்கூடாது பிரதர். அது முறையாக செஞ்சுருக்கணும் சிறப்பாக. இப்போ நீ என்ன சாதிச்சு விட்டா? நாங்கள் தான் வந்து இன்னமும் போலீஸுக்கு நெருக்கடியை கொடுத்து நேரடியாக தமிழக முதல்வரை சந்தித்து பேப்பரில் எழுதி கொடுக்குறோம். இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருப்பாங்க, அவருக்கு பார்த்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு என்ன சொன்னாங்க எல்லாருமே? இவங்க தான் குற்றவாளின்னு வச்சுக்கிறோம். நாங்கள் என்ன சொன்னோம்? அவர்கள் அல்ல, இதற்கு பின்னால் பெரிய சதி திட்டம் இருக்குன்னு சொன்ன. இன்னைக்கு வர்றான்ல இல்லை, ஏடிஎம்கே காரில் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறியா, பிஜேபி காரை இன்வால்மெண்ட்டாக இருக்கிறியா, காங்கிரஸ் எந்த காங்கிரஸ்? இந்த காங்கிரஸ் இல்லை, வாசன் காங்கிரஸ் உள்ள இருக்கிறியா, எல்லா பேரும் வர்றாங்கல்ல, எல்லா கட்சிக்காரனும் எவன் இல்லை அதில். டிஎம்கே இல்லை உள்ள இருக்கிறேன், அருள் ஆமாம், அதெல்லாம் சொல்லிடுவேன், நான் பயப்பட மாட்டேங்க. அவர் உள்ளதாக இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டுச்சதின்னு பார்த்தா இப்போ இதை சம்போ அப்படின்னு யாரோ ஒரு ஆள் பேரை சொல்றாங்க, இன்னும் என்னென்னமோ பேரை சொல்றாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கலாம்ல. அவர் எந்த இடத்துலையுமே எங்க அண்ணன் திருமாவளவன் அவர் எங்களுடைய குரல் நீங்கள் விட்டு கொடுக்காம தானே பேசுறாரு. யாரு? நீங்க தான் வந்து நீ என்னடா நடத்துற அப்படின்னு. யாரு ரஞ்சித், இதை நீ வந்து ரோட்டில் போய் போட்டு சொல்லக்கூடாது, இங்கே வந்து பேசணும். சும்மா ரோடு தான் கிடைக்குது, மைக்கு தான் கிடைக்குதுன்னு நாங்கள் எப்பொழுது எங்களின் குரலாக இருக்கிறார், நீங்கள் எங்களுக்கு சர்டிஃபிகேட். நாங்கள் மொத்தத்தில் எல்லாருக்கும் குரலாக தான் இருக்கிறோம். அதை வந்து நீங்கள் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு தேவையில்லை அன்பு தம்பி, சரிங்களா? அது நாங்கள் மக்களுக்கு எந்த வரவு செய்ய கூட்டணியில் இருக்கிறோங்க. கூட்டில் இருந்தாலும் கூட கடைசி வரை நிற்கலையா? இந்த விஷயத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கல. நாங்கள் என்ன சொல்ல, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடின்னு முதல்ல சொன்னது யாருங்க? முதல்ல மீடியாவில் இது வந்து உண்மையான குற்றவாளி இல்லை பிடிச்சி வச்சிருக்கிறது, இதுக்கு பண்ணி பல பேர் இருப்பான்னு சொன்னது யாருங்க? சொல்லுங்க பிரதர். விஷயம் சொல்லிச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டாண்டில் நிற்கிறோம்ல, ஐயோ கூட்டம் இருக்கிறோம், வாயை பொத்தனம் நாங்கள் இருக்கிறோமா? இல்லை, இப்போ கூட வருகின்ற செப்டம்பர் 17 தமிழ்நாடே திரும்பி பார்க்க இல்லை, இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவிற்கு டாஸ்மார்க்கை இழுத்து மூடுன்ற மாபெரும் நாங்கள் வந்து இது மாநாடு நடத்த போகிறோம். மாநாட்டு பேர் இப்போ அறிவிச்சாச்சு. நான் இப்போ முத சொல்ல போகிறேன். எங்கள் தலைவர் நேற்று சொல்லிட்டார் ஜூமில் எங்கள்கிட்ட, அதாவது மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு. போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு. ஓகே, ஃபுல்லா மகளிர் மட்டுமே கலந்து கொள்ள கூடுகின்ற ஒரு மாபெரும் மாநாடு. அது தலைவர் சொல்லுவார். எல்லாத்தையும் நான் ஓவர் பேசிங்க, நான் பேசக்கூடாது, கரெக்டா இல்லையா? அது தலைவர் வந்து கரெக்டாக பேசும்பொழுது ஒரு மேட்டுக்குடி சிந்தனை ஒரு தொனி தெரியுது. என்னன்னா, நீ ரோட்லலாம் போட்டு பேசக்கூடாது, இங்கே வந்து பேசணும், நீ நேரில் வந்து எங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், நீ வந்து சின்ன பையன் அப்படின்றது உங்களோட துணி வந்து ஒரு மேட்டுக்குடி துணி. சின்ன பையன் தானங்க, நீ என்ன பேசுறீங்க? சின்ன பையன் இல்லையா? இப்போ என்னோட வயசு சின்ன பையன் தான், எங்கள் தலைவரோட சின்ன பையன் தான், அரசியல் என்னன்னு தெரியாது கற்றுக்குட்டி தான், அதெல்லாம் மாட்டு கருத்து இல்லை. ஆனாலும் கூட ஒரு அன்பு தம்பி, வீட்டில் ஒரு சின்ன தம்பி இருக்கிறாண்டே, ஏன்னா சேட்டையா பண்ணுற ஒழுங்கார அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அந்த உரிமையில தான் பேசுகிறேன். நான் வந்து அவரை வந்து கேவலப்படுத்தணும்னோ கொச்சப்படுத்தணும்னு பேசலை. அன்பு தம்பி, ஏன் அப்படிலாம் வேட்டி வேலைலாம் பண்ணுற? வாப்பா, நாங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்களாம் இப்போ எத்தனை வருஷமா, நாங்களாம் 90லேருந்து இந்த கட்சியில் இருக்கிறேன். தலைவர் 90க்கு முன்னாடி இருந்து கட்சி ஆரம்பிச்சவர். இப்போ எங்களுக்கு தெரியாதா கூட்டத்தை எப்படி கூட்டுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ண எங்களுக்கு தெரியாதா? பேசியிருக்கணும் பிரதர். இது வந்து சும்மா அவருடைய இதை வந்து நான் சாதாரண நாங்கள் விட போகிறதில்ல. அவங்க சும்மா நாடகம் நடத்தலாம், அவரை சொல்ல யாராக இருந்தாலும். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் உண்மையாகவே ஒரு பிரதரை, ஒரு சொந்த சகோதரனை இழந்ததாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா என்கிட்ட தான் சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன சொல்லுவார்? பெரிய அண்ணன் ரொம்ப முக்கியம் நம்ம சமூகத்திற்கு, பெரிய அண்ணனை பாதுகாக்க வேண்டும், எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு. இன்னும் என் காதுக்குள்ளே ஒழித்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவுக்கு அவர் எங்கள் தலைவர் மேலே ஒரு அன்பாக இருந்தவர். அவரை வந்து சும்மா எடுத்தம் கவுத்தம் செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடியாது பிரதர். அப்போ தொடர்ந்து திமுக டைரக்டாக விமர்சனம் பண்ணுறாரு. வந்து நாங்கள் வந்து எச்சரிக்கிறோம், நீங்கள் சரியான பாதையில் விசாரணை நடத்தணும், செத்து போய் பாடி ஆஸ்பத்திரியிலேருந்து கூட வாங்கல, அதுக்குள்ளே நீங்கள் அவரை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறீங்க, ரவுடின்றீங்க அப்படின்னு டைரெக்டாக திமுக அட்டாக் பண்ணுறாரு. அது பண்ணாரு, அது பண்ணிட்டு போட்டோம், அதை நான் ஒன்றும் அதில் மறுக்கலை. அதெல்லாம் வந்து அவர் ரவுடியா? ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் தெரியல. எங்களுக்கு 10 ஆண்டுகள் அவர் பழக்கம். அவர் உண்மையிலே புரட்சி அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தையும், இன்னும் சொல்லப்போனால் அவர் எழுதிய கடைசி புத்தகம் புத்தாண்டு தம்மாவையும் முழுமையாக உள்வாங்கிய ஒரு மாபெரும் மகா. ரஞ்சித்தோட கருத்தில் உடன்படுறீங்க? அது ரஞ்சித் கருத்தா இல்லை இருக்கான்றதை விடுங்க. புரட்சி அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு, தலித்து மக்களுக்காக, உண்மையான பொதுமக்களுக்காக ஒருத்தன் போராடும் பொழுது அவனை ரவுடின்னு தான் முதல்ல முத்திரை குத்துவாங்க. அப்புறம் முத்திரை குத்தி முடிச்சதுமே அதையும் மீறி நீ பெரிய ஆளை பில்டப் பண்ணிட்டேன்னா உன்னை தீவிரவாதின்னு வாங்க, தீவிரவாதி இல்லைடா நான் அப்படின்னு பில்டப் பண்ணி வந்துட்டேன்னா உன்னை தேச துறகின்னு சொல்லுவாங்கன்னு எங்கள் அம்பேத்கர் சொன்னார். அதில் ஃபஸ்ட்டு படிநிலையில் இவரை ரவுடி என்று சொல்லியிருக்கிறார்கள். கரெக்டா? அதை அவர் எடுத்து சொல்கிறாரு. அந்த தம்பி கேட்குறாரு, எந்த கட்சிக்காரன் பேசினானா அவனை எதிர்த்து அவர் போராட சொல்லுங்க, களத்தில் வந்து இன்னும் போராட சொல்லுங்க, பாராட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய அன்பு தம்பி சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுருச்சு, அதனால மனஸ்தாபங்கள் இருக்கு. ஆனால் அவர் வந்து சங்கி அப்படின்றாங்கல்ல, அப்படிலாம் யாரும் சொல்லலை.
அப்படி இப்ப நானே பேசுறேன். நான் பேசும்போது அன்பு தம்பி சங்கி சொன்னா பிஜேபியோட ஆளு அவசர கொடுக்கங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. சும்மா போட்டு அந்த தம்பியை போய் அசிங்கப்படுத்தாதீங்க. சும்மா வந்து சங்கிங்க அப்படின்னா அவர் உண்மையிலேயே அவரும் புரட்சி அம்பேத்கர் கோட்பாடுகளை உள்வாங்கினவர், உண்மையிலேயே அறம் சார்ந்து மக்களுக்கு பாடுபடுறார், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஓவர் சேட்டை, இது மாதிரி சேட்டைகள் தான் பண்ணிக்கிட்டு அவனை டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அது இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அமைதியாக வந்து எங்கள் தலைவரை சந்திச்சு, இல்லை எனக்கு தான் பேசவே இல்லை, எனக்கு ஃபோன் அடிக்க வேண்டியது சங்கத்தமிழன் இது மாதிரி இருக்குது என்ன, ஏன்னா நான் தான் தலைவரையும் அவரையும் இணைச்சு வச்ச பாலம். அது தெரியுமா உங்களுக்கு? அந்த உரிமையிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், சும்மாலாம் இல்லை. எத்தனை மீட்டிங் போட்டிருக்கேன் நானும் தலைவர். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். நல்லதுதான் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், கெட்டதை சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு ஃபோன் பண்ணி இப்படி நான் தலைவரை பார்க்க வரலாம்னு இருக்கிறேன், ரெடி பண்ணுங்க வாப்பா, அண்ணன் எதுவுமே நடத்துகிறா இருக்கலாம், என்ன சில யாரை கூப்பிடலாம். அது வந்து பெரிய அண்ணன்ட்ட ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதை விட்டு இப்படி சும்மா ஒரு அது உண்மை வருத்தமாக திருப்பி பேசி அதை நான் கொச்சப்படுத்த விரும்பலை. இனியாவது திருந்தி ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று அன்பு தம்பிக்கு அன்பான நான் ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட், அதையும் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அமைச்சரவையெல்லாம் மாறப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. துரைமுருகன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கும் பொழுது துணை முதலமைச்சர் பதவி பற்றி கேட்குறாங்க. கொடுத்தா யாருங்க வேணாங்க போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நாளாக நீங்களும் அரசியல் அங்கீகாரம், அரசியல் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு கொள்கையே வச்சுருக்க கட்சி, துணை முதலமைச்சர் பதவி கேட்பீங்களா? அதாவது நாங்கள் கேட்போமா கேட்கவில்லையா என்பதை விட முதல்ல ஒரு சித்தாந்தத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது, அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அதனை அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் அதற்கு பேர் ஜனநாயகம். அப்போ நீங்கள் ஒரு திராவிட மாடலில் இன்றைக்கி ஒரு மாபெரும் ஒரு கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இதெல்லாம் அன்புங்க, தோழமை சூட்டில் கூட நீ டைலாக் போட்டுக்கிறீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ நீங்கள் நானே சொல்கிறேன், அதெல்லாம் நான் உண்மை சொல்லுவேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன் நாங்கள், ரைட்டாக இளைஞரணி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணன் ஐயா துரைமுருகன் அவர்கள் இன்னைக்கு வந்து நீ சொல்ல போனேன்னா அவருடைய வரலாறுலாம் நிறைய பேர் திமுக காரனுக்கே தெரியாது. நான் சொல்கிறேன், திமுக நான் சொல்லித்தரேன். 1971 எங்கெல்லாம் அப்போ தான் பிறந்த காலகட்டத்தில் ஐயா அப்பயே சட்டமன்றத்தில் நுழைந்தவர், எம்ஜிஆரிடம் அரசியல் பழகி நுழைந்தவர். அது மட்டுமல்லாமல் ஏறக்குறைய 12 முறை தேர்தலில் போட்டியிட்டு 10 முறை வெற்றி பெற்றவர். வரலாறு. இப்போ வரலாற்றில் இன்னொரு பெரிய சிறப்பு, இந்த வருகின்ற சட்டமன்றத்திலும் ஜெயிச்சிட்டாருனா, இல்லை சட்டமன்றம் ஜெயிக்க தேவை, இந்த ஆண்டில் ஃபுல்லாக இருந்தாலே டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியை விட அதிகமாக சட்டமன்றத்தில் இருந்தவர் என்ற ஒரு ரெக்கார்டை வந்து பெறுகிறார். ரெக்கார்டு பிரேக்கர். இந்த ஆண்டு இப்போ ஜெயிச்சிட்டாரு, ரெக்கார்டு தான். ஏன்னா இந்த ஆண்டு எப்படி அவர் கண்டினியூ பண்ணிடுவார்ல, முடிஞ்சு போச்சுல. அப்போ இவ்வளவுக்கு ஒரு சிறப்பை உள்ள ஒரு மாபெரும் அரசியல் தலைவர், இன்னொன்று பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தலைவர். அதையும் சொல்கிறப்ப எனக்கு கூட அவர் நெருக்கம் இல்லை, அவ்வளோ ஒன்றும் பெருசாக க்ளோஸ் ரிலேஷன் இல்லை. ஒரு முறை துபாய்க்கு வந்திருந்தார், விடுதலை சிறுத்தையுடைய சார்பாக அவர் வரவேற்பு கொடுத்தேன், அவ்வளோதான் நமக்கு பழக்கம். ஆனால் எங்கள் கட்சியில் இருக்கிற அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார், அவர் வீடு பக்கத்து வீடு எங்க வேலூரில். அப்போ அவர் வீட்டுக்கு நான் போகும்போது நான் இவரையும் பார்ப்பேன். அப்போ எல்லா விஷயங்களும் இவர் சொல்லுவார் அவரை பற்றி. நீங்கள் சொன்ன அதே கருத்து தான். டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி இவருக்கு தலைவர் என்றால் எம்ஜி ராமச்சந்திரன் இவருக்கு கடவுளாம். ஏன்னா ஒரு முறை வந்து எம்ஜிஆர் கூப்பிட்டு கேட்டார், டேய் இங்கே வாடா, நான் தானே உன்னை படிக்க வச்சேன், எல்லாம் பண்ணேன், ஒழுங்காக வந்து இங்கே வந்து சேர்றா, ஏதாவது ஒரு மினிஸ்டர் ஆகிக்கிறா அப்படின்போது அவர் சொன்னாராம், ஐயா அது முடியாதுயா. டேய் ஏன்னா நானே சொல்கிறேன், நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேயா அப்படின்னு கேட்டுருக்கிறாப்புல. இல்லையா நீ வந்து எனக்கு கடவுள் தாயா, ஆனால் என்னுடைய தலைவன் வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்லையா, அப்படியே பிடிச்சி அனுப்பி விட்டாப்லையா. 13 ஆண்டுகள், ஓராண்டு 2 ஆண்டு இல்லை, 13 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அப்போலாம் எவ்வளவு நெருக்கடியில் இருந்திருக்கு. அதெல்லாம் சமாளித்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியுடைய ஒரு தோழனாக, ஒரு நண்பனாக, ஒரு தொண்டனாக, இன்னும் கருத்து சொல்லக்கூடிய, பக்கத்திலிருந்து விளக்கக்கூடிய, நகைச்சுவை கலந்த கருத்து சொல்லக்கூடிய ஒரு அறிஞனாக பாடுபட்டவர், ஒரு சட்ட வந்து இதுங்க லாயருங்க, தமிழில் அவ்வளவு சிறப்பாக பேசக்கூடிய ஒரு மாபெரும் தலைவருங்க. அவ்வளவு பெரிய ஆடுக்கு விடுதலை சிறுத்தை இளைஞரணிக்கு தெரியும் பொழுது நீங்கள் உங்கள் கட்சியுடைய இளைஞரணிக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் கொடுக்கப்படும் பொழுது ஏன் இவருக்கு கொடுக்கக்கூடாது? இது வந்து என்னுடைய கேள்வி இல்லை, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிக்காரன் எல்லாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்குறேன், விடுதலை சிறுத்தைகளும் கேட்குது, இன்னமும் ஏனைய கட்சிகளும் கேட்குது. அப்போ கொடுக்குறதான ஒரு நாகரிகம். இன்னமும் நான் உங்கள் கேள்விக்கு வர்றேன், ரொம்ப நுட்பமானது இந்த இடத்துல. ஏன்டா நீ பேசுகிறேன்னு என்னை கேட்பாங்க. ஆனால் நான் வந்து விசிகாவாக இருந்து பேசலை, இப்போ பேச போகிறது தமிழகத்தின் நலன் கருதி பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரஜையாக பேசுகிறேன். தமிழகத்தில் அதிகமான ஓட்டு யார் ஓட்டு? ஏன்னா அப்படி போன தப்பா எடுக்கக்கூடாது. அதிகமான ஓட்டு போடக்கூடிய குரூப் யாருன்னா தலித்துகள். நான் சொல்கிற மாதிரி ரெக்கார்டு. அடுத்து வன்னியர்கள், சரிங்களா?
தலித்துகள் வன்னியர்கள் இவர்கள் இதுவரையிலும் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்லவில்லை. முதல்வர் என்ற பதவிக்கு கூட கிட்ட நெருங்கவில்லை. மற்ற சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் பல பேர் வந்துட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, சாதியை சொல்ல விரும்பல. நாங்கள் ஒரு காலத்தில் வந்து கக்கனர் இருந்தார். என்ன இருந்தார்? ராணுவ மினிஸ்டர் மாதிரி போலீஸ் மினிஸ்டராக இருந்தார். அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி யாருமே வரல. மேக்சிமம் ஆதி திராவிட நலத்துறை கொடுப்பாங்க, இன்னொருத்தருக்கு இப்போ கொடுத்துருக்காங்க, கனெக்ஷன் ஐயாவை கொடுத்துருக்காங்க, தொழிலாளர் நலன் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். இதே மேக்சிமம் கெப்பாசிட்டி. அதுக்கு மேலே வேறு எந்த மினிஸ்டர் கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே இது சர்ச்சையானாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உண்மையை பதிவு செய்கிறேன். திராவிட மாடலை உண்மையில் உள்வாங்கி களமாடக்கூடிய திமுகவே, நீங்கள் வந்து பெரியாரை படித்திருக்கிறீர்கள், அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறீர்கள், நிச்சயமாக கொடுங்களான்னு சொல்லுங்க. நிச்சயமாக அண்ணன் துரைமுருகனுக்கு துணை முதல்வர் நிச்சயமாக கொடுப்பார்கள். கொடுக்க வேண்டும். நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுக்குறேன் தப்பா சொல்ல. அவர் உங்களுடைய பிள்ளை, இன்னைக்கு ஒரு முக்கியமான அமைச்சராக இருக்கிறார், சிறப்பாக செய்கிறார், கொடுங்க. நான் ஒன்றும் தடுக்கலை. ஏன்னா வந்து அந்த உறவு தான் இன்னும் உங்களை வந்து மேன்மைப்படுத்தும். அதான் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் பெரும்பான்மை சமூகமாகிய ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்ற முறையில் அவருக்கும் கொடுக்கலாம். அதுமாதிரி தலித்து சமூகத்தை சார்ந்த யாராவது ஒருவருக்கு கொடுக்கலாம். அண்ணன் ராஜாவை தவிர உங்கள் கட்சியில் வேறு யாரும் இருக்காங்க. ஒருத்தர் நல்ல ஒரு பேர் சொல்லுவாங்க, கணேசன் ஒரு ஐயா இருக்கிறாரு, அவருக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படி இல்லாட்டினா இளைஞரணியிலேயே முன்னாடி இருந்து இப்போ ஏதோ முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறாப்புல, நல்ல பேர், அவர் பேர் கவி அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவாங்க. தாயகம் கவி. சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. தாயகம் கவி நம்ம நண்பருங்க, நம்ம நண்பர் தாயகம் கவி. அவரெல்லாம் உதயநிதிக்கு ரொம்ப நெருங்கிய தோழர். அவர் அமைப்பில் மாநில துணை செயலாளராக இருந்தவர். அப்போ யாராவது ஒரு தலித்துக்கும் கொடுத்து, ஒரு வன்னியருக்கும் கொடுத்து, உங்கள் பிள்ளைன்னு சொல்வதை விட தமிழகத்துடைய இளைஞரணி, தமிழகத்துடைய இளைஞர் அமைச்சராக அவருக்கும் கொடுத்த விளையாட்டு அமைச்சராக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து சங்கிகளை எதிர்க்கிறோம், சனாதானத்தை எதிர்க்கிறோம். அப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல, பரவாயில்ல சூப்பராக சீராகன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க, நீங்கள் தான் முதல்ல கேட்பீங்க. நீ கேட்பீங்கன்னு கேட்டு நான் கேட்க முடியாது பிரதர். இப்போ நான் கேட்கணும்னா எங்கள் அண்ணன் கேட்கலாம். எங்கள் அண்ணன் உள்ளே இருக்கிற ரொம்ப எங்கள் எழுச்சி அடுத்து ரொம்ப சிறப்பான அவள் யாருன்னா சிந்தனை செல்வன். சிந்தனை செல்வன்ற பேர் மட்டும் சிந்தனை செல்வன் இல்லை, சிந்தனையில் அவர் செல்வன் தான். கரெக்டாக அவருக்கு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? நீங்களே முன்முடிவுக்கு வரீங்களே. கொடுக்க மாட்டாங்கன்றத நாங்களுக்கு தெரியும். சும்மா பிரதர் நம்ம வாட்டு போகிற போக்கில் எல்லாத்தையும் அடிச்சு விடக்கூடாது பிரதர். அப்போ அவங்க ஆளுகளுக்கு கொடுங்க, நல்ல ஆளாக கொடுங்க. இல்லை அதை மீறி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சமூக பிரதிநிதித்துவம் வேணுன்றீங்க. இதுதான் கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிட்டிங்க. நான் சும்மா இதுக்காக சொல்ல, சமூக பிரதிநிதி கொடுப்பதற்காக நீட்டாக சூப்பராக ஐயாவுக்கு கொடுங்க, ஒரு அண்ணனுக்கு கொடுங்க, அதோடு சேர்ந்து எங்கள் அன்பு நண்பர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கொடுங்க. ஸோ மூன்று துணை முதலமைச்சர், 3 துணை முதல்வர் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கு? நாடு சிறப்பாக இருக்காதாங்க? அதிகார பயிர்வு, அதுக்கு தான் நான் சொன்னேன். அதிகார பயிர்வு என்பது என்ன? இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கிறீங்களா? வச்சிருப்பீங்க. கார் வச்சிருப்பீங்க, வீடு வச்சிருப்பீங்க. கார் இல்லையா? கார் இல்லையா? அப்போ நீ வர மேலே சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா காரில் வாங்க முடியும். ரைட்டாக? கார் இல்லை. அந்த நுகர்வு பொருளை போலத்தான் ஆட்சி அதிகாரமும். அதை நம்ம உணரணும். அப்போ இன்றைக்கி வந்து ஒரு சைக்கிள் நமக்கு சொந்தமாக இருக்குது, நமக்கு 2 வீலர் சொந்தமாக இருக்குது, ஒரு கார் சொந்தமாக இருப்பதை போல இந்த ஆட்சியிலும் பங்கு எனக்கு வேணும். சும்மா ஓட்டு போடுறது மட்டும் நம்ம வேலை இல்லை. அப்போன்னு ஒவ்வொரு குடிமகனும் உணர வேண்டும். அதுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டாக உருவாக்குங்கள். இந்தியாவுக்கு ஒரு ரோல் மாடலாக காட்டுங்க. தலித்துகளுக்கு இது வரைக்கும் வரலா கூடுறா, அடிச்சு விட்றா ஒரு ஆளுக்கு துணை முதல்வர்றா. அண்ணன் துரைமுருகனுக்குலாம் வந்து சாதி ரீதியாக கொடுக்கப்படாது. சும்மாலாம் அவரை போய் கொச்சப்படுத்த. எவ்வளோ சீனியருங்க, கலைஞரோடே இருப்பாருங்க, கலைஞரோடே பின்னாடி வருவாருங்க. அவர் வயசு தெரியுமா? எவ்வளோ தெரியுமில்ல? 86. 86 வயசுல இன்னைக்கு நான் 2-3 முறை சந்திச்சிருக்கிறேங்க. நம்ம வெளியிலேருந்து அவரை பார்க்குற ஃபேஸ் வேற, நம்ம உள்ள நேரடியாக பார்க்குற பார்த்தீங்களா? உண்மையிலே ஒரு பெரிய அறிஞருங்க. நான் அவரை 2 முறை பார்த்தேன். ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசி இருக்கும்போது அவங்க அமைச்சர் ஒழுங்காக பதில் சொல்லலை, அடிச்சு அப்படியே பேசிட்டாருங்க. என்னப்பா நீ எவ்வளோ நாளாக இருக்கிற அமைச்சரா? இது வரைக்கும் அதை பற்றி உனக்கு தெரியாதா? ஒரு விஷயம் அந்த இவரை பற்றி, இந்த சாமியாரை பற்றி கேட்குறாங்க. இந்த சாமியார், இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சாமியார், அந்த இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்கல்ல பெரிய இதில் யானை பாதையை தடுத்து ஈஷா மையத்தை பற்றி கேட்குறாங்க. ஒரு ஆள் கேட்குறாப்புல, யார் பாமகரு, நான் அதில் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு டக்குன்னு எந்திரிச்சு கேட்குறாருங்க, நீ வந்து அமைச்சர் தானே, இது வரைக்கும் நீ படிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஒழுங்காக படித்து வந்து பதில் சொல்லணும். சூப்பர். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் உதயநிதி ஸ்டாலின் நடத்துகிற ஒரு நிகழ்வுக்கு போகிறாருங்க. அங்கே போய் மேடையிலே சொல்கிறாரு, நீங்கள் வந்து சும்மா அப்படி கூட்டத்தை கூட்டி நடத்துறதுலாம் பெருசு இல்லைப்பா, ஒழுங்காக பெரியாரை பற்றி, அம்பேத்கரை பற்றி, அண்ணாவை பற்றி படிங்க, படிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுங்க. சூப்பர் இல்லை? அப்போ இப்படிப்பட்ட தலைவரே நம்மகிட்ட இப்போ இல்லைல்ல. அப்போ அப்படி ஒரு தலைவர் வந்து இருக்கிறாரு. அண்ணாட்டையும் பழகிருக்கிறாரு, எம்ஜிஆர்ட்டையும் பழகிருக்கிறாரு, கலைஞர்ட்டையும் பழகிருக்கிறாரு. அது க்ளோஸா அவருடைய பேச்சுக்கள் நிறைய கவனிக்கப்பட அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு தலைவர். அவர் கொடுத்தால் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, திமுக மட்டுமல்ல, தமிழகமே கொண்டாடும். ஓகே,
பார்க்கலாம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்ட்டு. அதே போல் ரஞ்சித்தும் விசிகாவும் ஒரு 2 பேருக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்கிறது மனஸ்தாபம்னு சொன்னீங்க, அது சரியாயிடணும் அப்படின்னு வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.